உங்களோட எவன் எப்போ கீழே இருப்பான்னு நினைக்கவும் கூடாது, உங்களோட ஒருத்தர் மேலே இருக்கான்னு நினைக்கவும் கூடாது. உங்களுக்கு கம்பேரிசன் யாரு? நீங்கள் மட்டும்தான். நான் இங்கே எக்ஸசிவ் திங்கிங்க்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு எனர்ஜி தர திங்கிங்காக இருந்தால் அது எக்ஸஸ் இருந்தால் என்ன பிரச்சனை? தாராளமாக வந்துட்டு போகலாமே. எக்ஸசிவ் சேலரி வேணான்னு சொல்ல போகிறீங்களா? எக்ஸசிவ் இன்கம் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ திங்கிங் எக்ஸசிவாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு எனர்ஜி கிவிங்காக இருக்கா, எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்கா தான் பார்க்கணும். இப்போ ஆத்மயோகிக்கு சக்ஸஸ் வரும்போது அரகன்ஸ் வரக்கூடாது. ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அப்படி ஃபெயிலியர் நீங்கள் நினச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையக்கூடாது. அப்போ உலகத்திலேயே மோஸ்ட் சேலஞ்சிங் திங் டு டூல் என்ன மோஸ்ட் சேலஞ்சிங் திங்ஸ் டு டீல் யார் தெரியுமா? உங்களோட ரிலேஷன்ஷிப் தான். ஊரில் எல்லாரையும் சமாளிச்சிருவீங்க, ஆனால் நீ பெற்ற பசங்களை நீ பேசுறது எப்படி புரிய வைக்கிறதே புரியாது. கடவுள் முதல்ல ஒரு 3 சந்தோஷம் தருவார். ஒன்று, உனக்கு அவமானம் தரக்கூடிய செயல்களை செய்ய விடாமல் தடுப்பார். இல்லை செஞ்ச செயலால் வரக்கூடிய அவமானங்களை தடுப்பார். நீ செய்யாத ஒரு செயலுக்கு வர வேண்டிய அவமானத்தையும் தடுப்பார். அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவார்? உங்களுக்குன்னு இருக்க அடுத்த தலைமுறைக்கு உனக்கு அறியாமல் ஒரு கவசத்தை ஃபார்ம் பண்ணி பாதுகாத்துன்னு. சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஆத்மீகிட்ட இருக்க குவாலிட்டிஸ் மாறக்கூடியது. ஏன்னா கடவுள் நம்மளை வாழ வைக்கும் போது என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் யூ ஷுட் அப்ரோச் இட் வித் டிவைன் பாலிசி வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் வேல்யூ. பாயிண்ட் நம்பர் 1. சார் என்னோட அவன் நல்லா இருக்கான் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களை அறியாமல் நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. சே, நான் இவ்வளோ உழைக்கிறேன், என்னோட அவன் கம்மியாக தான் உழைக்கிறான், என்னோட அவன் கெட்டவன் ஆனால் நல்லா இருக்கான் அப்படின்னும் போது நான் டிசர்விங் கேண்டிடேட் ஒருத்தர் நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. யாரோட கம்பேர் பண்ணிட்டீங்க உங்களை அறியாமனா, இம்மீடியட்டாக உங்களுடைய மனசில் 2 பிரச்சனை வரும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரச்சனை, உங்களால் அது வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. உங்களை அறியாமல் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஐ திங்க் எனக்கு நடக்காது போல இருக்குன்னு ஒரு செல்ஃப் டவுட்டும் டிமோட்டிவேஷன் ஃபேக்டரும் வந்துடும். இது வர்றது பிரச்சனை இல்லை, எதுவும் உங்களை விட்டு போகக்கூடாது, அது ஃபஸ்ட்டு உங்களை விட்டு போயிடும். நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு நடக்குன்ற பிலீஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படியே உங்களை அறியாமல் 0 ஆகிடும். உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தும் ஆரம்பிக்காமல் இருப்பீங்க. என்னன்னு பார்த்தா யூ வில் நாட் பிலீவ் யூ வில் கெட் தி அவுட்கம் தட் யூ வாண்ட் டு கெட். யாருக்கெல்லாம் புரியுது? ஏதோ தடை இருக்க போலன்னு நினச்சிருவீங்க. அது கம்பேரிசன் பண்ணுறது தான் தெரியும். இல்லை என்னோட ஒருத்தன் நல்லா இருக்கான்னு நினச்ச உடனே உங்களை அறியாமல் பொறாமன்னு சொல்ல தெரியாது, ஆனால் அதுக்கு பொறாமல் இருக்கும். நான் அதுக்கு டிசர்விங் இல்லைன்னு நினச்சா தான் பொறாமே, இல்லைனா இப்போ நான் இதை செயல் எனக்கு கிடைக்கல அப்படி தான் இருப்பீங்க. சுப்பீரியர் நினச்சிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு டிசீஸ் வந்துடும், அரகன்ஸ் வந்துடும். என்ன வந்துடும்? அரகன் தான். அவனோட நான் சூப்பர் அப்படின்னா நான் தான் அதை செஞ்சு முடித்தேன், என்னோட அவன் கீழே தான் இருப்பான் எப்போவுமே. உங்களோட எவன் எப்போ கீழே இருப்பான்னு நினைக்கவும் கூடாது, உங்களோட ஒருத்தர் மேலே இருக்கான்னு நினைக்கவும் கூடாது. உங்களுக்கு கம்பேரிசன் யார்? நீங்கள் மட்டும்தான். நெவர் ட்ரை டு பி பெட்டர் தென் எனிபடி, இன்ஸ்டெட் ட்ரை டு பி பெட்டர் தென். நெவர் ட்ரை டு பி பெட்டர் தென் எனிபடி, இன்ஸ்டெட் ட்ரை டு பி பெட்டர் தென் வாட் யூ யூஸ் டு பி. ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்ன் பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, திரும்பி சொல்கிறேன், 3 விஷயத்தை நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. எனக்கு இதான் நடக்க போகுது, இதுக்குள்ளே தான் நடக்க போகுதுன்ற கிளாரிட்டி பிகாஸ் ஆஃப் பீயிங் கனெக்டட் வித் காட் உங்களுக்கு மைண்டில் அது பதிவு ஆகலைன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன அவுட்கம் வேணுமோ அதை மெடிடேஷனில் பார்த்துட்டு அதை நீங்கள் நிறைய தடவை யோசிக்கணும், நிறைய நேரம் யோசிக்கணும். உங்களால் எப்படி ஒரு நெகட்டிவ் திங்கிங், எக்ஸசிவ் திங்கிங், பேட் சிச்சுவேஷனுக்கு திங்க் பண்ண முடியுதோ, ஆக மொத்தம் கண்டினியூஸாக உங்களால் எக்ஸசிவாக திங்க் பண்ண முடியுது. நான் இங்கே எக்ஸசிவ் திங்கிங்க்கு அகெயின்ஸ்ட் கிடையாது, ஆனால் அது உங்களுக்கு எனர்ஜி தர திங்கிங்காக இருந்தால் அது எக்ஸஸ் இருந்தால் என்ன பிரச்சனை? தாராளமாக வந்துட்டு போகலாமே. ஏன்னா இந்த வேர்ல்டு இதெல்லாம் எக்ஸசிவ் திங்கிங் இருந்துன்னு போகுது. எக்ஸசிவ் சேலரி வேணான்னு சொல்ல போகிறீங்களா? எக்ஸசிவ் இன்கம் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ திங்கிங் எக்ஸசிவாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு எனர்ஜி கிவிங்காக இருக்கா, எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்கான்னு தான் பார்க்கணும். நீங்கள் எப்போ எனர்ஜி கிவிங்காக நீங்களே மாறிட்டீங்களோ அது தப்பு கிடையாது. ஆனால் டிவைன் விஸ்டம் இல்லாமல் இது வந்துச்சுன்னா நீங்கள் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது ஒரு தப்பு, அரகன்ஸ் வந்துடும். அப்போ ஆத்மயோகிக்கு சக்ஸஸ் வரும்போது அரகன்ஸ் வரக்கூடாது. ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அப்படி ஃபெயிலியர் நீங்கள் நினச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையக்கூடாது. எவ்வளோ சிம்பிள் கான்செப்ட், யாருக்குன்னா புரியுதுங்களா? அப்போ நாளது நீங்கள் ஃபெயிலியரே ஆக மாட்டீங்க நான் சொல்ல மாட்டேன். நான் ஆத்மயோகியாக இருக்கிறதால நான் நினச்சது நடக்கலை, ஆமாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், உனக்கு மட்டும் சொல்லிக்கோ. ஆனால் ஃபெயிலியராக இருக்கும் போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிதுன்னா நீங்கள் ஆத்மயோகி இருக்கிறதால பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு மொமெண்ட்ரி ப்ரிப்பரேஷன் ஃபார் 1க்கு 2 கிடைக்க போகிற ஒரு விஷயம். இந்த பாயிண்ட் யாருக்கு பிடிச்சது இது வரைக்கும்? இது சிம்பிள் கண்டிஷன். ஆனால் என்ன நடக்குன்னா யூ cannot escape 3 things. growth and healing can never be forced. நல்ல கவனிங்க ஆத்மீகீஸ், இந்த சீக்ரெட் உங்கள் லைஃப்பில் புரிஞ்சிடுச்சுன்னா எவனையும் நீங்கள் பதட்டப்பட மாட்டீங்க. growth and healing can never be forced. It has to happen by his own self. எத்தனை பேர் இந்த சிம்பிள் ட்ரூத் புரியுது?
அப்போது when it cannot be forced, it can never be stopped also. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடணும். வரலனா க்ரோத்ன்றது டைம்லைன்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ டைம்லைனோட விஷனை பார்த்தோன்னே இது வரலனா என்ன ஆகும்னா 3 பிரச்சனை வரும். பிரச்சனை நம்பர் 1, யூ வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் இன்னர் கான்ஃப்ளிக்ட். எல்லார்கிட்டையும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிப்பீங்க. அப்போ உலகத்திலேயே மோஸ்ட் சேலஞ்சிங் திங் டு டூல் நல்லா பண்ணும். மோஸ்ட் சேலஞ்சிங் திங்ஸ் டு டீல் யார் தெரியுமா? உங்களோட ரிலேஷன்ஷிப் தான். ஊரில் எல்லாரையும் சமாளிச்சிருவீங்க, ஆனால் நீ பெற்ற பசங்களை நீ பேசுறது எப்படி புரிய வைக்கிறதே புரியாது. இத்தனைக்கு 2 பேரும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுவீங்க, ஆனாலும் நீ பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியாது. யாருக்கெல்லாம் புரியாது? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கடவுள் முதல்ல ஒரு 3 சந்தோஷம் தருவார். 1, உனக்கு அவமானம் தரக்கூடிய செயல்களை செய்ய விடாமல் தடுப்பார். இல்லை செஞ்ச செயலால் வரக்கூடிய அவமானங்களை தடுப்பார். சொன்னால் புரியாது உங்களுக்கு, அனுபவிச்சவங்க தான் புரியும். தான் செய்யாத செயலுக்காக வந்த அனுமானத்தையும் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சில அவமானம்லாம் நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. முதல்ல இனிமேல் நீங்கள் அவமானம் தரக்கூடிய செயல்களை செய்ய விட மாட்டார். இல்லை செஞ்ச செயலால் வரக்கூடிய அவமானங்களை தடுத்துருவார். நல்ல கர்மா என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு ஞானியை டிஸ்டர்ப் பண்ணும்போது, செய்யாத ஒரு விஷயத்துக்கு அவமானம் வரும் சிலருக்குலாம். அதெல்லாம் அனுபவிச்சவங்களும் தெரியும். சார், நீ எப்படி கனெக்ட் பண்ணி சார், உங்கள் மேலே தப்பே இருக்காது, நீ செஞ்சிருக்க மாட்டேன், ஆனால் உனக்கு அவமானம் வரும். நீ செய்யாத ஒரு செயலுக்கு வர வேண்டிய அவமானத்தையும் தடுப்பார். அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவார்? உங்களுக்குன்னு இருக்க அடுத்த தலைமுறைக்கு உனக்கு அறியாமல் ஒரு கவசத்தை ஃபார்ம் பண்ணி பாதுகாத்துன்னு. ஆனால் இவ்வளோ பண்ணுற கடவுள் இந்த 3 விஷயத்தை உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. அவன் இருக்கானதை நினைப்ப நீங்கள் திரும்பி கொண்டு வரலன்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் ஹேவ் கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ட். இது அனுபவிச்சு தான் தெரியும். யூ வில் ஹேவ் கான்ஃப்ளிக்ட் வித் நோ ஒன். செகண்ட், 7 விஷயத்தில் இந்த 3 விஷயம் நீ ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 3 இருக்கும் போது growth and healing cannot happen. Nobody can force it and nobody can stop it. இது 3 இல்லைன்னா இது 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன? கான்ஸ்டன்ட் இன்னர் கான்ஃப்ளிக்ட். யாருக்காவது புரியுதுங்களா? ஆக்சுவலாக யாருக்கூடையும் சண்டை இல்லாமா, ஏதோ ஒன்று ஓடும். நாளைக்கு என்ன ஆகும்னு தெரில, இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. சரி, anybody will connect with me, sir? அது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் பெயின். செகண்ட், ஃபர்ஸ்ட் என்ன? கான்ஸ்டன்ட் இன்னர் கான்ஃப்ளிக்ட். செகண்ட் பாருங்க, யூ வில் ஹேவ் கம்ஃபர்ட். சார், லிசன் டு த வேர்ட் காட் இஸ் சேயிங். உனக்கு வசதி இருக்கும், டிக்கு. உனக்கு பதவி இருக்கும், டிக்கு. பொருளாதாரம் இருக்கும், டிக்கு. உலகமே உன்னை மதிக்கும், டிக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு வரக்கூடாத நோய் ஒன்று கொடுப்பான். என்லெஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், விரக்தி நிலை. மண்ணோடு செல்லும் வரை ஏனென்று அறியாமல் வாழும் பெரும் நோய். இதுக்கு இங்கிலீஷில் ரைட் வேர்டே ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் சொல்லலாம். நான் கடவுள், நீ திருப்தியாகவே இருக்க மாட்டேன், எதுக்குன்னே தெரியாது. ஏன்னா உனக்கு தெரியும், நீ இருக்கிற எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்களோ, இல்லை எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு ஒரு பெயின் இருக்கும். ஆனால் நீ உன் கடமையை அவ்வளோ அழகாக செய்வ, அவ்வளோ இறை பண்போடு உன்னுடைய வேலையை செய்வ. அந்த ஒர்க்ஷிப் மாதிரி பண்ணுவ. ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு சர்ஜனாக இருப்பேன், வாட்டவர், இல்லை ஒரு டீச்சராக இருப்பேன். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் மனசில் ஒரு என்லெஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயம் தடப்பட்டே போதே. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் நமக்கு கிடைக்காம இருக்கு. யாருக்காவது புரியுதுங்களா சார் நான் பேசுகிறேன்? சார், எப்படி கனெக்ட் வித் மீ? அதெல்லாம் மைண்டில் கிளாரிட்டி வந்தோம். எப்பா, ஃபர்ஸ்ட் ஐ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் இன்னர் கான்ஃப்ளிக்ட். செகண்ட், ஐ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் என்லெஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேர்டு, சார், ஒரு ஹியூமனுடைய க்ரோத்துக்கு தேவையை லேர்னிங் தான், நாட் ஆக்ஷன். ஆக்ஷன் அவன் செஞ்சுனே இருப்பான், அவன் க்ரோ ஆகவே மாட்டான். சிலர்லாம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் தெரியாமல் செஞ்சுனே இருப்பாங்க. ஆனால் இங்கே ஹியூமனுக்கு தேவையே க்ரோத்து தான். அந்த க்ரோத்துக்கு பாதகம் வரா மாதிரி ஒரு பெரிய டிசீஸ் வந்துடும். யூ வாட் இஸ் இட் கால்? யூ வில் லூஸ் தி எபிலிட்டி டு லேர்ன். அவ்வளோ நல்லா படிச்சிருப்பீங்க, அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியும். ஆனால் புதுசாக இனிமேல் கற்றுக்க முடியாமலாம் நீங்கள் பரவாயில்ல. யூ ஹேவ் தி கெப்பாசிட்டி, யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி, பட் யூ வில் நோ மோர் லேர்ன் தி நியூ திங்ஸ். யூ வில் லூஸ் த எபிலிட்டி டு லேர்ன். எப்போ உனக்கு இன்னர் கான்ஃப்ளிக்ட்டும் என்லெஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ, கற்றுக்கணுமேன்னு கற்றுக்குப்பீங்க, தெரிஞ்சுக்கணுமேன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் நீங்களாக எஃபர்ட் எடுத்து புதுசாக கற்றுக்கிறது ஜீரோ ஆகிடும் லைஃப்பில். இஸ் தேர் எனிபடி வில் கனெக்ட் வித் மீ? அது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நடக்கும். அப்போ இது 3 இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு ஒன்று தான் தெரியணும், என்ன கடவுள் கைட் பண்ணுறாரு. வெளியே நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் நான் மெடிடேஷனில் பார்த்தது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷன் அண்ட் வேல்யூ மட்டும் நான் செட் பண்ணிட்டேன்னா என்னோட இன்னர் காம்பஸ் வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் என்னை இன்னர் காம்பஸ் சும்மா சொல்லி சொல்லி யார் எங்கே போனாலும் நீ போக வேண்டிய இடத்துக்கு தனியாக உன்னை கைட் பண்ணுவான். ஆனால் அதுக்கு எக்ஸ்டர்னல் காம்பஸ் நான் நம்ப மாட்டேன்.
அது எமோஷன்ஸ் அந்த இன்சிடென்ட்ஸில் போயிடும். பட் மெடிடேஷன் பண்ணி பண்ணி கட் பண்ணும்போது அது என்ன ஆகிடும்? இதேமாரி இந்த ஜெனரேஷன் கேப் அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். அப்போ உங்ககிட்ட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் காம்னஸ்ஸாக இருக்கணும். எப்போல்லாம் காமாக இல்லையோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ நடக்கிறத நம்பலாம் அர்த்தம். அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த காம்னஸ் சொல்லிட்டு மெடிடேஷனில் போய்டும். இப்போ நம்ம காம்னஸை பார்த்துட்டு அப்படியே மெடிடேஷனில் போனோம்னா முடிச்சு நம்ம கிளம்பிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குவாலிட்டிங்க இருக்க எல்லாருக்கும் வரணும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஜென்சி கிட்ஸ், ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் எப்படி ஒரு பெரியவர் மேனேஜ் பண்ணாருன்னு. கதையாக புரிஞ்சுக்கோங்க, ஆனால் இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தர் போகிறாரு, கார் போய் பார்க். ஸோ ஒரு மார்க்குள்ளே போகிறார். ஒரு மால்குள்ளே போகும்போது காரை போய் பார்க் பண்ணுறாரு. அவரும் அவர் பேரனையும் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. டிரைவர் பார்க் பண்ணோடனே பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அவன் பேரன் பயங்கர அப்படியே சட்டை பிடிச்சி இழுக்கிறான், தாத்தாவை பேக்கை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் பண்ணுறாரு. உடனே அந்த தாத்தா சொல்கிறார், கிருஷ்ணா காம், கிருஷ்ணா காம் டவுன். இன்னும் 2 நிமிஷம் நம்ம மாலூரில் என்ட்ரு ஆகிடும். பார்க்கிங் வந்துட்டோம், இறங்கிட்டோம், 2 நிமிஷம். சரி, அந்த பையனை அப்படியே பின்னாடி என் பேரன் வரான். அதே மாதிரி உள்ளே போனோம், லிஃப்ட்டை பார்த்தோன்னா ஏறி எல்லாத்தையும் அமுத்துறான், எல்லாம் அமுத்துறான். கிருஷ்ணா காம் டவுன். இன்னும் 4th ஃப்ளோர் தான் நம்ம போக வேண்டியது. அந்த கடை அங்கே தான் இருக்குது. போயாச்சு. இந்த கடைக்கு போனோன்னா, அந்த கடை உள்ளே போனோன்னு அந்த பையனால் எதுவும் தாங்கவே முடியல. எங்கே பால் எடுத்து போகிறோம், எடுத்து போகிறோம். அவர் சொல்கிறார், கிருஷ்ணா காம் டவுன், கிருஷ்ணா காம் டவுன். நம்ம வாங்க வேண்டிய பொருள் அந்த ரேக்கில் தான் இருக்குது. பேரனை கூப்பிட்டு போகிறேன். ஏதாவது எடுத்து போட்டால் உடைக்கிறான் இப்படின்னு பச்சு இது பண்ணுறான். ஆனாலும் அந்த பெரியவர், கிருஷ்ணா காம் டவுன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பில் கவுண்டருக்கு போயிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. அந்த பில் கவுண்டர் போனால் முன்னாடி போகிறான், இடிக்கிறான், இப்படி வரான், அப்படி வரான். கிருஷ்ணா காம் டவுன். இந்த பில்லை போட்டு நம்ம திரும்பி காருக்கு போயிட வேண்டியது தான். அதே மாதிரி பில்லை போட்டு அங்கே வந்தோடனே இந்த பேக்கில் மற்றவங்களுக்கு தான் எடுத்து போகிறான். கிருஷ்ணா காம் டவுன். நம்ம பொருளுக்கு மட்டும்தான் நம்ம பில் போகணும். காம் டவுன், கிருஷ்ணா காம் டவுன். லிஃப்ட்டுக்கு போயிட்டார். அதே மாதிரி திரும்பி 6 7 அமுத்துனா, கிருஷ்ணா காம் டவுன். நம்ம கார் பார்க்கிங் தான் போகணும், ஜி அமுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் ஏறும் போதும் பின்னாடி பூட்டு திறக்கிறது மட்டும் இதுன்றா அதுன்றா ஒட்டவர். அப்பயும் கிருஷ்ணா காம் டவுன். டிரைவர் வண்டி எடுத்தால் நேராக வீட்டுக்கு தான் போகிறேன். இது பின்னாடி ஒருத்தர் கூப்பிட்றாரு, சார் 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 சான்ஸே இல்லை சார், நீங்கள் நான் உங்களை கார் பார்க் பண்ணும்போதே நான் உங்களை பார்த்தேன் சார். இது ஏன் கூட ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், ஒன்றும் கேட்கவே மாட்டேறான். நீங்கள் பாருங்கள், எனக்கு சான்ஸ் இல்லை. பார்த்தேன், எப்படி சார் அவ்வளோ சான்ஸ் இல்லை சார், நீங்கள் சொல்ல பாருங்களேன். கார் பார்க்கிங் கிருஷ்ணா காம் டவுன். நீங்கள் அங்கே நாங்கள் அந்த க்யூவில் நான் நின்னேன் சார். நீங்கள் இங்கே எங்கேயாவது பரவாயில்ல, உங்களை பார்க்க முடியல, நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பின்னாடி நான் தான் க்யூவில் இருந்தேன். உங்கள் பேரை அப்படி இப்படின்னு பண்ணுறான். நீங்கள் சான்ஸ் இல்லை சார் சொல்லிட்டு அந்த பேரனை பார்த்து சொல்கிறார், கிருஷ்ணா சூப்பர் பண்ணு. அந்த தாத்தா முழிகிறாரு. ஐயா என்ன சொன்னீங்க? இல்லை கிருஷ்ணா சூப்பர்ங்க. யார் கிருஷ்ணா? உங்கள் பேரன். நீங்கள் காம் டவுன் அவர் கைட் பண்ணீங்களே சார், அந்த கிருஷ்ணா நான் தான். பெரியவரே, கிருஷ்ணா காம் டவுன் நீங்க, நான் தாங்க அந்த கிருஷ்ணா. இது கௌஷிக்கு. இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இவனை கண்ட்ரோல் பண்ற பேர்ல நான் என் கண்ட்ரோலை லூஸ் பண்ண ரெடியாகவும் கிடையாது. குருஜி, அப்ப அந்த என் சொல் பேச்சு கேட்காத ஜென்சி எப்படி நான் ஹேண்டில் பண்ணும்? கிருஷ்ணா காம் டவுன். குருஜி, உங்களுக்கு எப்படி தெரியும்? என் வண்டியே அப்படிதான் ஓடி இருக்குது. ஏன்னா எங்க உன்னுடைய காம்னஸ் உன் மைண்ட் லூஸ் பண்ணுதோ, உன்னுடைய பொட்டன்ஷியலை எக்ஸ்பிரஸ் பண்ற கான்சியஸ்னஸ் அது லூஸ் பண்ணிடும். எங்க உங்க பொட்டன்ஷியல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பொட்டன்ஷியலை எக்ஸ்பிரஸ் பண்ற கான்சியஸ்னஸ் லூஸ் பண்ணிட்ட அப்புறம் நீங்க பிசிக்கலா கான்சியஸா இருந்தாலும் மென்டலா நீங்க அன்ஃபிட்டா, இன்கேப்பபிளா இன்ஸ்டன்டா மாறிடுவீங்க. நாட் ஆஃப்டர் 2 days, not after 2 hours, that very moment. உனக்கு குளுக்கோஸ் கம்மியா இருக்கா, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனியா, குளுக்கோஸ் ஏற்றனோட 1/2 hour அப்பா வந்துச்சு சார் பிசிக்கலா. ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கா, 6 பேக்கோட இருக்கியா, நான் சொன்னதை ஒருத்தன் கேட்கல, கேட்டாவணுன்ற நோயில் போய் மாட்டினா நீ காலி. நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு உனக்கு தெளிவாயிரு. அது டிஸ்டர்ப் ஆகாம உன்னை பார்த்துக்கோ. அது எப்படி குறிச்சு நான் பார்த்துக்கணும்? உன்னை தயவு செய்து காமா வச்சுக்கோ. வாட்ச் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், காம்னஸ். கிருஷ்ணா காம் டவுன். அவர் எதுக்குமே டென்ஷன் ஆகல. அந்த பேரனை பார்த்து பாராட்டணும் டென்ஷன் ஆகிட்டார். யாரு கிருஷ்ணா? நான் தான் கிருஷ்ணா. இது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் என் பையன் பேச்சை கேட்க மாட்டான், என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டான். விட்டுரு. யார் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேசினாலும் ஒரு 1 hour நீ திரும்பி பேசாமல் இரு.
அவங்களால உங்ககிட்ட திரும்பி பேசவே முடியாது. ஏன்? 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆப்போசிட் பர்சன் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. அதை மீறி ஏதாவது உங்ககிட்ட பேசினா, யாரோ ஒன்று வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, சொல்கிறேன், ஒரு கம்யூனிகேஷனில் நீ யங்ஸ்டர்ஸை ஜெயிக்கணும்னா 2 தான். நல்லது கெட்டதெல்லாம் பேசாத. திஸ் இஸ் த ரீசன், திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ். வேதம் அப்பயே சொல்லிடுச்சு. பீஷ்மர் யார்கிட்டும் பேச மாட்டார். பீஷ்மா, நீ உனக்கு இல்லாத ஞானமே இல்லை, பட் நீ ஏன் உன் பசங்கிட்ட பேச மாட்டேற? ரிகார்டிங் வாட் அப்படின்னு கேட்குறாரு. ரிகார்டிங் வாட்டா? நீ எல்லாத்தையும் பேசலாமே. நீ போர்க்கலை பேசலாம், ஆன்மீகம் பேசலாம், விவசாயம் பேசலாம். அவன் எதை கேட்க ரெடியாக இருக்கான். அப்போ உன் மரியாதை நீ காப்பாற்றிக்கணும்னா, நீ சும்மா இருக்கும் போது அதுங்க வந்து பேசும். நீ ஒரே கேள்வி தான் கேட்கணும், ரிகார்டிங் வாட். அதுங்களுக்கு பதிலே இல்லைன்னா, அப்போ யூ ஆர் வேஸ்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் கிடையாது, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் வேல்யூபிள் ரெஸ்பெக்ட். உங்கள் பையனாக இருக்கலாம், ரிகார்டிங் வாட் அப்படின்னா, இல்லைப்பா இந்த மூவி பற்றி பேசு, இல்லைப்பா ரிகார்டிங் பேசு. அவன் ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலேஜை பசங்களுக்கு கொடுத்துருவோம்னு நினச்சிங்கன்னா, நோ. இந்த உலகம் மாறி ரொம்ப நாள் ஆகுது. முன்ன நீங்கள் 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தான். இப்போ இது 10 வருஷம் பழசுன்னு பார்க்குறான். தயவுசெய்து போய் உங்களோட வேல்யூவை சொல்லவே சொல்லாது. எத்தனை பேருக்கு புரியுது? He has got 25 years of experience. Oh, he is 25 years behind-ன்றான். ஏதோ புதுசாக மாறினா மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் மாறல. ஆனால் நீங்கள் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. பெரிய நரேட்டிவ் இந்த உலகத்தில் ஓடினு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் ஏஐ ஜெனரேஷன் ஆகிட்டாங்க. டேய், அந்த ஏஐயை ஜெனரேட் பண்ணி யங்ஸ்டர்ஸுக்கு கொடுத்ததே ஒரு எல்டர்ஸ் தான்டா. எங்கே வந்து என்ன கதை விட்டுனுங்க? இந்த ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இதெல்லாம் நீங்களாம் அவங்களுக்கு வச்சுக்கின பேர். படித்தாதான் அறிவு, உழைச்சாதான் சோறு, ஒழுக்கமாக இருந்தால் தான் வாழ்க்கை. இது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அழியவே போகிறதில்லை. அப்போ நான் போயிட்டு என் மதிப்பை கெடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆத்மயோகி வாழக்கூடாது. உனக்கு பிடிக்காத வார்த்தையும் உனக்கு பிடிக்காத விதத்திலையும் உன்கிட்ட பேசலாம், ஒருத்தன் பிஹேவ் பண்ணலாம். அங்கே நீ சொல்ல வேண்டிய மகாமந்திரம், கிருஷ்ணா காம் டவுன்.